ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். இந்த சேனலில் இருக்கிற வீடியோஸில் சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். அந்த சிச்சுவேஷனில் எப்படியெல்லாம் இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் இருக்கிற சிச்சுவேஷன், நீங்கள் ஒரு மீட்டிங் நடத்துறதுக்கு உங்களை அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதை அரேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லணும். இப்போ ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஹால் ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஓகே, இப்போ இந்த இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த இருக்கிறது, இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இஸ் யூஸ் பண்ணுவோம். இருந்தது அப்படின்னா வாஸ், அது கடந்த காலம். இருக்கிறேன் அப்படின்னா ஆம், இருக்கிறோம் அப்படின்னா ஆர். இதை நீங்கள் சென்டென்சஸில் அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ இஸ் அப்படின்னா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம், இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் ரெடி, இது ரெடியாக இருக்குது. ஹீ இஸ் அ டீச்சர், அவர் டீச்சராக ஆசிரியராக இருக்கிறார். இருந்தது அப்படிங்கிறது வாஸ், இட் வாஸ் குட், அது நன்றாக இருந்தது. இருக்கிறேன், நான் விரிவுரையாளராக இருக்கிறேன், ஐ ஆம் எ லெக்சரர். இருக்கிறோம், ஆர் யூஸ் பண்ணுறோம், வி ஆர் ஒர்க்கிங், நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ இது எல்லாமே பி வேர்ப்ஸ். இந்த பி வேர்ப்ஸ்க்கு தமிழில் இருக்கிறது, இருக்கிறோம் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குது. நவ் மீட்டிங் ஹால் தயாராக இருக்கிறது, மீட்டிங் ஹால் இஸ் ரெடி. ஸோ இப்படியும் சொல்லலாம், மீட்டிங் ஹால் தயாராக இருக்கிறது, மீட்டிங் ஹால் இஸ் ரெடி. நான் மீட்டிங் ஹாலை தயார் செய்து விட்டேன். இந்த மாதிரி சொல்லணும்னா அந்த இங்கிலீஷ் சென்டென்ஸ் எப்படி வரும் கொஞ்சம் யோசிங்க. நான் மீட்டிங் ஹாலை தயார் செய்து விட்டேன். ஐ ஹாவ் அரேஞ்ச்டு மீட்டிங் ஹால். ஓகே, நான் மீட்டிங் ஹாலை தயார் செய்து விட்டேன். The have arranged அப்படிங்கிறது present perfect tense. மீட்டிங் ஹால் தயார் செய்யப்பட்டது. இந்த இடத்துல has been வருது பாருங்க. மீட்டிங் ஹால் has been arranged. ஓகே, அடுத்து மீட்டிங் ஹால் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இருக்கிறதுன்னு வந்துருச்சா, அப்போ மீட்டிங் ஹால் இஸ் அரேஞ்ச்டு. இப்போ மீட்டிங் ஹால் தயாராக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இத்தனை விதமாக நம்ம இங்கிலீஷில் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். மீட்டிங் ஹாலில் போதுமான இருக்கைகள் இருக்கின்றன. தெர் ஆர் அப்படின்னு அந்த சென்டென்ஸ் ஆரம்பிக்கணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் யோசிங்க, இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண முடியுதான்னு பாருங்கள். போதுமான அப்படிங்கிறதுக்கு இனஃப். தெர் ஆர் இனஃப் சேர்ஸ் இன் தி மீட்டிங் ஹால். ஓகே, மீட்டிங் ஹாலில் போதுமான இருக்கைகள் இருக்கின்றன. இப்போ வேறு மாதிரி சொல்லுவோம், மீட்டிங் ஹால் போதுமான இருக்கைகளை கொண்டிருக்கிறது. இந்த கொண்டிருக்கிறது அப்படின்னா எப்படி வரும்? கொண்டிருத்தல், வைத்திருத்தல் அப்படின்னாலே ஹேஸ், ஹாவ். The meeting hall has enough chairs. இன்னொரு டைப் பாருங்க, the meeting hall is having enough chairs. இப்போ பாருங்க, I have arranged the meeting hall. The meeting hall is ready. It is having enough chairs. எலக்ட்ரிக்கல் வயரிங் வேலை முடிந்து விட்டது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? கொஞ்சம் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு யோசிங்க, கண்டிப்பாக உங்களால் முடியும். கிராமர் மிஸ்டேக்கை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஜஸ்ட் try to frame the sentence. எலக்ட்ரிக்கல் வயரிங் வேலை முடிந்துவிட்டது. எலக்ட்ரிக்கல் வயரிங் ஒர்க் has been completed. the has been, இது பாருங்க passive form. எலக்ட்ரிக்கல் வயரிங் வேலை முடிந்து விட்டதுன்னு இருக்குது. இதுவே எலக்ட்ரிக் வயரிங் வேலை முடிந்து இருக்கிறது. அந்த இருக்கிறதுன்னு வந்தாலே என்ன வந்துடும்? பி verb வந்துடும். ஓகே, அதில் has been யூஸ் பண்ணோம். இதில் is completed. எலக்ட்ரிக்கல் வயரிங் ஒர்க் இஸ் கம்ப்ளீட்டட். நான் எலக்ட்ரிக்கல் வயரிங் வேலையை முடித்து விட்டேன். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன டென்ஸ் யூஸ் பண்ணணும்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். நான் அந்த வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் எலக்ட்ரிக்கல் வயரிங் ஒர்க். த ஹாவ் கம்ப்ளீட்டட் இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதாவது நிகழ்காலத்தில் ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த மாதிரி சொல்லணும்னா எலக்ட்ரிஷியன் எலக்ட்ரிக்கல் வயரிங் வேலையை முடித்து விட்டார். இதுவும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான். ஓகே, எலக்ட்ரிஷியன் ஹேஸ் கம்ப்ளீட்டட் எலக்ட்ரிக்கல் வயரிங் ஒர்க். ஹேஸ் கம்ப்ளீட்டட். ஸோ இந்த ஹேஸ், ஹாவ் வந்துச்சுனாலே அது பர்ஃபெக்ட் டென்ஸ். ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாமா? ஐ ஹாவ் அரேஞ்ச் த மீட்டிங் ஹால். மீட்டிங் ஹால் அரேஞ்ச் பண்ணிட்டேன். த மீட்டிங் ஹால் இஸ் ரெடி. மீட்டிங் ஹால் இப்போ ரெடியாக இருக்குது. இட் இஸ் ஹேவிங் இனஃப் சேர்ஸ். அது நிறைய போதுமான சேர்களை கொண்டிருக்கிறது. எலக்ட்ரிஷியன் ஹேஸ் கம்ப்ளீட்டட் எலக்ட்ரிக்கல் வயரிங் ஒர்க். எலக்ட்ரிஷியன் எல்லா ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டார். இப்போ இன்னொரு சுச்சுவேஷன் இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அம்மா ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. அதாவது எல்லா திங்ஸையும் போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்க. வாங்கிட்டு வந்து அதை எல்லாத்தையுமே கிச்சனில் வச்சுருக்கிறதா சொல்லணும். நீங்கள் சொன்னபடி எல்லாத்தையுமே வாங்கிட்டேன். நீங்கள் சொன்னபடி, as you said.
நான் அனைத்து பொருட்களையும் வாங்கி வந்து விட்டேன். இப்போ ஐ ஹாவ் பாட் அப்படின்னு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஏன் ஐ பாட் ஆல் திங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லேயே சொல்லக்கூடாது? நீங்கள் தான் வாங்கிட்டீங்கல்ல. அதாவது இந்த பாட் அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இதை எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அந்த செயல் நடந்து முடிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப யூஸ் பண்ணலாம். இப்போ தான் காலையில் உங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க, நீங்கள் திங்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பீங்க. அப்போ ரீசெண்டாக நடந்த ஆக்டிவிட்டி, அதனால் இதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் சொல்லணும். இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள். நீங்கள் சொன்ன மாதிரி நான் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துட்டேன். ஐ ஹவ் பாட் ஆல் திங்ஸ் ஆஸ் யூ செட். நான் எல்லா திங்ஸையும் கிச்சனில் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ இதுலேயும் நீங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். கீப் அப்படின்னா வைத்திருத்தல். அதனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கெப்ட். ஐ ஹாவ் கெப்ட் ஆல் திங்ஸ் இன் கிச்சன். கிச்சனில் எல்லா திங்ஸையும் வச்சுருக்கிறேன். ஐ ஹாவ் பாட் ஆல் திங்ஸ் ஆஸ் யூ செட், ஆஸ் யூ டோல்டு அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹாவ் பாட் ஆல் திங்ஸ் ஆஸ் யூ செட் அண்ட் ஐ ஹாவ் கெப்ட் தம் இன் கிச்சன். உங்கள் ஃப்ரெண்டு உங்களை செக் பண்ண சொல்லியிருக்கிறாரு எக்ஸ்பென்ஸ் டீட்டெயில்ஸை. நீங்கள் அதை செக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லணும். அதோட அந்த டீட்டெயில்ஸை அவருக்கு மெயிலில் அனுப்பிட்டேன் அப்படிங்கிறதையும் சொல்லணும். அனைத்து செலவுகளையும் நான் செக் செய்து விட்டேன். அதே மாதிரி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஐ ஹாவ் செக்ட் ஆல் எக்ஸ்பென்சஸ். அனைத்து செலவுகளையும் நான் செக் பண்ணிட்டேன். செக்டு அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ் இல்லை, பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்போ அந்த டீட்டெயில்ஸை நான் மெயிலில் அனுப்பிச்சிட்டேன், உன்னுடைய மெயிலுக்கு அனுப்பிச்சிட்டேன் அப்படிங்கிறது எப்படி சொல்லணும்? ஐ ஹாவ் சென்ட். சென்ட் அப்படிங்கிற வேர்புடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சென்ட். ஐ ஹாவ் சென்ட் த டீட்டெயில்ஸ் டு யுவர் மெயில் ஐடி. இல்லைனா ஐ ஹாவ் மெயில்டு. இந்த மெயில் அப்படிங்கிற வேர்பையும் நம்ம யூஸ் பண்ணலாம். நவுன் வேர்பாக மாறுது. இந்த மாதிரி நிறைய இடங்களில் நவுன் வேர்பாக மாறும். அதாவது நவுன் வார்த்தைகளை வேர்பாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ ப்ரஷ் பண்ணுறோம்ல, மார்னிங் எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணுறோம். அந்த ப்ரஷ் அப்படிங்கிறது ஒரு நவுன். அதவே நம்ம என்ன செய்கிறோம்? வேர்பாக யூஸ் பண்ணுறோம். ஐ ப்ரஷ்ட் எஸ்டர்டே. ஐ ஹாவ் செக்ட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் ஐ ஹாவ் மெயில்டு த டீட்டெயில்ஸ் டு யூ. பாருங்களேன், ஒரே சென்டென்ஸாக மாற்றியாச்சு. ஐ ஹாவ் செக்ட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் ஐ ஹாவ் மெயில்டு த டீட்டெயில்ஸ் டு யூ. இன்னும் சுருக்கமாக நம்ம மாற்றலாம். ஐ ஹாவ் செக்ட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் மெயில்டு த டீட்டெயில்ஸ் டு யூ அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ண வேண்டிய கொஸ்டின், நீங்கள் உங்கள் டீச்சர்கிட்ட எல்லா புக்ஸையும் நான் கொண்டு வந்துட்டேன், ஹோம்ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லணும். பிரிங், கம்ப்ளீட் இந்த 2 வார்த்தைகளை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். அதை கமெண்ட்டில் சென்ட் பண்ணுங்கள். சப்போஸ் மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நான் உங்களுக்கு திரும்ப சென்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சிச்சுவேஷன்ஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.